தோட்டத்து வீட்டில் வசிச்சுட்டு வந்த ஒரு வயதான தம்பதி மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கொங்கு நாட்டையே கொலை நடுங்க வைக்கும் குற்றவாளிகள் சிக்குவார்களா? ஈரோடு மாவட்டம் சிவகிரி அடுத்த விளக்கேத்தி பகுதியில் உள்ள மேக்கரையான் தோட்டத்து வீடு அன்று இரவு போலீசாரின் கட்டுப்பாட்டில் இருந்தது. மிரள வைக்கும் இருளின் நடுக்கத்தில் அந்த வீட்டிற்குள் நுழைந்த ஒவ்வொருவரும் நிம்மதியாக உறங்கப் போவதில்லை. வான கோலத்தில் உடல் முழுவதும் புழு பூத்து கிடக்கும் சடலத்தை நேரில் பார்த்தால் யாரால் ஜீரணிக்க முடியும்? அப்படி கண்ணுக்குள் நின்று கதிகலங்க வைக்கும் 2 சடலங்களை போலீசார் அந்த வீட்டில் இருந்து கண்டெடுத்தனர். நடந்திருப்பது கொடூர கொலை. இதே வீட்டில் காலம் காலமாக ஆண்டு அனுபவித்து வாழ்ந்து வந்த ஒரு வயதான தம்பதிக்குத்தான் நேர்ந்திருக்கிறது இந்த பயங்கரம். கொல்லப்பட்டது மேகரையான் தோட்டத்தைச் சேர்ந்த ராமசாமி பாக்கியம்மாள் தம்பதி. இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் என 2 பிள்ளைகள். இருவரும் திருமணமாகி குடும்பத்துடன் தனித்தனியே செட்டில் ஆகிவிட்டனர். 70 கடந்த போதிலும் ராமசாமி பாக்கியம்மாள் தம்பதி தோட்டத்து வீட்டில் விவசாயம் செய்து கொண்டு தனியே வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் கடந்த 2 நாட்களாக மகனும் மகளும் மாறி மாறி பெற்றோருக்கு போன் செய்துள்ளனர். ஆனால் போன் எடுக்கவே இல்லை. இதனால் சந்தேகமடைந்தவர்கள் அருகில் உள்ள உறவினர்களிடம் கூறி அப்பா அம்மாவுக்கு என்ன ஆனது என பார்த்து வரச் சொல்லி இருக்கிறார்கள். அதன் பேரில் தோட்டத்து வீட்டிற்கு வந்து பார்த்தபோதுதான் அவர்களுக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. வீட்டிற்கு வெளியே மூதாட்டி பாக்கியம்மாள் அரை நிர்வாண கோலத்தில் உடல் முழுவதும் புழு பூத்து கிடந்திருக்கிறார். உள்ளே முதியவர் ராமசாமியும் சடலமாக கிடந்துள்ளார். உடனே போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கத்தி கதறிய உறவினர்களை வீட்டிற்குள் அனுமதிக்காமல் தடயங்களை சேகரிக்க தொடங்கினார்கள். கிடைத்த ஆதாரங்களை மையமாக வைத்துக் கொண்டு சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அப்போதுதான் மூதாட்டியின் கழுத்து, கை, காது, மூக்கில் அணிந்திருந்த தங்க நகைகள் காணாமல் போயிருப்பதை கண்டறிந்துள்ளனர். மொத்தம் 15 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெளிவாக தெரிந்தது. இதனால் நிச்சயம் நடந்திருப்பது ஒரு ஆதாய கொலையாகத்தான் இருக்க வேண்டும் என்று போலீசார் தீர்மானித்துள்ளனர். வயதான தம்பதியினர் தனியாக இருப்பதை நோட்டமிட்டே மர்ம கும்பல் வீடு புகுந்து இருவரையும் கொலை செய்துவிட்டு நகைகளை கொள்ளையடித்துச் சென்றிருக்க வேண்டும் என்று அவதானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வயதான தம்பதி அதிகமாக வெளியே வர மாட்டார்கள் என்பதால் அக்கம் பக்கத்தினருக்கு கூட எந்த சந்தேகமும் வராமல் இருந்திருக்கிறது. இந்த பகுதியில் உள்ள வீடுகளில் போலீசார் ஏற்கனவே கண்காணிப்பு கேமரா பொருத்தச் சொல்லி அறிவுறுத்தியதாக தெரிகிறது. அதனை ஏற்று பெரும்பாலான வீடுகளில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தம்பதி வீட்டில் மட்டும் பொருத்தப்படவில்லை. இதனால் இவற்றையெல்லாம் நோட்டமிட்டே அந்த கும்பல் கொலையை அரங்கேற்றி இருக்க வேண்டும் என்று போலீசார் தரப்பில் சொல்லப்படுகிறது. இதனால் இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் 8 தனிப்படைகள் அமைத்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் திருப்பூர் பல்லடம் தோட்டத்து வீட்டில் 3 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. போலீசார் முழு மூச்சாக விசாரித்து வந்தும் அந்த வழக்கில் இன்று வரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. இந்த நிலையில் அதே போன்றதொரு சம்பவம் மறுபடியும் நடந்திருப்பதால் பல்லடம் கொலையில் செயல்பட்ட விசாரணை குழுவும் இந்த கொலைக்கு உதவியாக இருக்கும் என 8 தனிப்படைகளோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. தோட்டத்து வீட்டில் உள்ள வயதான தம்பதி கொல்லப்படுவது முதல் முறையல்ல. இதற்கு முன் திருப்பூர், ஈரோடு பகுதியில் தோட்டத்து வீட்டில் வசித்து வரும் முதியவர்களை குறிவைத்து 5 கொலை சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இதனால் தற்போது நடந்திருக்கும் கொடூர கொலை அப்பகுதி மக்களை பெரும் பதற்றத்தில் தள்ளியிருக்கிறது. இந்த கொலை குறித்து பல அரசியல் கட்சி தலைவர்களும் அவர்களுடைய கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். ஈரோடு, திருப்பூர் வட்டாரங்களில் வயதான முதியவர்களையும் தோட்டத்து வீடுகளையும் டார்கெட் செய்து தொடர்ச்சியாக இந்த படுபயங்கரத்தை செய்பவர்களுக்கு போலீசார் முடிவு கட்ட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.